Hey guys, welcome back. ஒரு 2 நாள் கேப் விட்டோமுங்க. குபுன்னு பார்த்தா சிஎம் அவ்வளவு வேலை பண்றாரு. சிஎம் சுத்தி அவ்வளவு வேலை நடக்குது. எக்கச்சக்க வீடியோ வந்துருச்சு டுடே ட்ரெண்டிங்லயே. விஜய் சார் வந்து சினிமாவில் இருந்திருந்தா கூட இவ்வளவு அப்டேட்ஸ் வராது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் நடக்குதுங்க. அன்னைக்கு இப்படி பண்ணிட்டு போனாரா, அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம திரிஷா மேடம் ஒரு ஃபோட்டோவை போட்டு பீதியை கிளப்பி விட்டாங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காலையில் சிஎம் வந்து எத்தனையோ 500 எத்தனையோ புது பஸ்ஸு வாங்கி விட்டுருக்கோம்னு சொல்லி பஸ் ரைடு போனார். அடுத்த நாள் பார்த்தா சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ட்டு மேரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னங்க எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்கெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கன்றாங்க. நாமளும் ஒரு நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்னு பார்த்தா என்னென்னமோலாம் நடக்குது. சரி, இப்போ டுடே ட்ரெண்டிங்கில் 2-3 வீடியோ தேங்கி போச்சு. அதை நம்ம முடிப்போம். த்ரிஷா விஜய் பர்த்டே செலிப்ரேஷன். அக்கா ஒரே ஒரு ஃபோட்டோ தான் போட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அது ஏஐ ஃபோட்டோங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து விஜய் இதே சட்டையோட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோவை போட்டு இது பழைய ஃபோட்டோ, அவங்க அதை பர்த்டே விஷயக்காக இப்போ போடுறாங்க அப்படின்றாங்க. 99% ஆஃப் த பீப்புள் த்ரிஷாவை போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு ஒரு வேலை இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற, ஐயோ பேசாமல் இருமா அப்படின்றதும், ஏய் சும்மா இருக்க மாட்டேன், ஏங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிறதும், த்ரிஷாவை திட்டுறதும். விஜயை மறந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் அவரை வற்புறுத்தி யாரும் நிற்க வச்ச மாதிரி இல்லையா, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிற அந்த ஃபோட்டோ ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் அவரையும் சேர்த்து திட்டுங்க. ஏன்னா சிஎம் ஆகிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையானா அப்படின்னு கேளுங்க. என்ன நடந்தாலும் இந்த ஃபோட்டோன்னு இல்லை, என்ன நடந்தாலும் த்ரிஷாவை தான் போட்டு அடிக்கிறது. விஜய் சாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி திட்டுனா 2 பேரையும் சேர்த்து திட்டுங்க. இன்னொன்று விஜய் சார் சொல்லலாம்ல, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மேடம், அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லலாம். அவர் சைலண்டாக இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்ஸ் வேறு, பர்சனல் வேறு. அப்படி பார்த்தா பல பொலிட்டிக் பீப்புளுக்கு 2 வைஃப் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியுமில்ல. நான் இவர் பக்கம் நியாயத்தை சொல்ல வரல, நான் நியாயத்துக்கு வரல. திட்டுங்க, அது உங்கள் உரிமை. உங்களுக்கு பிடிச்சவர் தப்பு பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றுக்க முடியாமல் இருக்கும்போது திட்டுங்க. அவரை திட்டுங்க, அவரையும் திட்டுங்க. ஏதோ அவரை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் த்ரிஷா பண்ற மாதிரி த்ரிஷாவே போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கு. த்ரிஷாவையும் திட்டுங்க, அவரையும் திட்டுங்க, ஈக்குவலா திட்டுங்க. ஆனா பல பேர் என்ன பண்றீங்க, அவரை திட்டவே மாட்டேங்கிறீங்க. அவரை திட்டவே மாட்டேங்கிறீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு. சரி, என்னங்கிறத உள்ள போய் பார்ப்போம். த்ரிஷா விஜய் பர்த்டே செலிப்ரேஷன் ட்ரால். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. அடுத்து முதல்வரா? சீரியஸா பேசிட்டு முதல்வரா? நாள் ஜூன் 22. பயப்படுறாங்க. பாவா ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பாவா சிரிக்காதீங்க. சொல்றாங்கல, சரிங்க பாவா. பாவா சிரிக்காதீங்க. குத்துனது சாதா குத்து. இப்போ நான் குத்து போறது கும்மாங்குத்து. இதுல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குன்னா, இந்த கேக்கு கடைக்காரங்க எல்லாம் அலப்பற பண்றாங்க சார். அந்த கேக்கை வித்துக்கிட்டு இருக்காங்க, அதே கேக்க. சரி, அதுக்கு ப்ரொமோஷனுக்கு போட்டோ எடுக்கணும்ல. எதை பண்றாங்கன்னா, விஜய்க்கு த்ரிஷாக்கும் இந்த போட்டோக்கு நடுவுல அந்த ஓனர் வந்து நிக்கிறாரு. இந்த கேக் உங்களுக்கு வேணுமா, உடனடியாக ஆர்டர் பண்ணுங்க, நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுகிறோம். இந்த அளவுக்குன்னு பாருங்க, விஜய சுத்தி எது நடந்தாலும் ட்ரெண்ட் ஆகுது. அது ஒரு கேக்குங்க. இப்போ அந்த கேக்கை நீங்க அந்த அதே கேக்கை அதே கலரோட அதே டிசைன்ல எங்க பார்த்தாலும் இது அது இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல ஏறிடுச்சு. அவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனா நீங்க. பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய்க்கு முதல் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் நடிகை த்ரிஷா.
எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுபவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று நடிகை த்ரிஷா குறிப்பிட்டிருக்கிறார். நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார் நடிகை த்ரிஷா. எத்தனை கேக்கு? சூப்பர். இவர் யாருங்க? ஆமாங்க. இதெல்லாம் அவங்க சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒரு படங்களை போட்டோ வைக்கிறதுல இப்போ தகராறு நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அப்போ எல்லா படமும் வச்சிங்கன்னா திரிஷா படத்தையும் வைங்க, நான் கலவரம் பண்றேன். ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே அந்த அம்மா தான் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணாங்க அந்த அம்மா? நடந்துருவானுமா இல்ல போட்டோவுக்கு சொல்ல அடுத்த முதல் கூடாது. பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமா இருக்கு. என்ன நான் பேசினாலே ப்ராப்ளம். The same Harry Potter also deal the same problem. ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. ஏதாவது வந்து கழிப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நான் சும்மா இருந்தா இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில நான் கொலைக்கட்டே வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏடா விளையாட்டுக்கே ஆச்சிட்டுனா நெசத்துக்கு எதை பண்ணிட்டாங்க? ஜாக்கிரதையா இருக்கியா, அரசியலோட மோசமானவன்லாம் இங்க இருக்கியா. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுன்றாங்களா, சொல்ல வேணான்றாங்களா? சொன்னாலும் தப்பு, சொல்லாட்டினாலும் தப்பு. இது எதுக்கு வம்பு? ஸோ என்ன பண்றது? ஏங்க நடிகராக இருக்கும்போது அவர் விஜயா இருக்கட்டும், ஓகே. இப்போ சிஎம் ஆயிட்டாரு, சிஎம்மாக கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவரோட பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க, இவர் ஏன் விஷ் பண்ண மாட்டேங்கிறாரு? பண்ணுறாரு, பண்ணலை, அவரோட இஷ்டம். அது பண்ணியே ஆகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? அதை ஒரு கேள்வியாக போய் ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்குறாரு. அவர் வந்து நான் ஃபோனில் விஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சொன்னார்ல, அவர் நான் வாயில் கொழுக்கட்டையாக வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டது வந்து இந்த ரீசெண்ட் இஷ்யூ தான். ஏன் அவர் விஷ் பண்ண என்ன குறைஞ்சி போயிடுவாரா? ஏன் விஷ் பண்ணலன்னா எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? பிடிச்சா பண்ணுவார், பிடிக்கலன்னா பண்ண மாட்டார், விட்டுட்டு போக வேண்டியதானே. ஐயா ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்க. அண்ட் உங்களுடைய பிளெஸிங்னால நாளைக்கு வந்து படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு த்ரில்லர். வாழ்த்துக்கிறேன். ஓ, சேர்ந்துட்டாங்களா? எலெக்ஷன் முடிஞ்சாலே சேர்ந்துட்டீங்க. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஏங்க இப்பதான் அசம்பிளினா என்ன, அது எப்படி இருக்கும்னு பாக்குறோம். இது அந்த மேயர் பிரியான்னு ஒருத்தவங்க சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியாதா? பரோட்டா காலு. அவங்க என்னடான்னா பெரிய ஜட்ஜு மாதிரி அந்த அங்கேயெல்லாம் போட்டு உக்காந்துருக்காங்க, மேலே உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு சபை நடக்குது. இப்போ மேயர்னா யாரு? இவங்க இப்படி ஒரு சபை நடத்துறாங்களே, இப்படி ஒரு சபையை நான் வாழ்க்கையில் இப்படி பார்த்ததே இல்லை. இது எதுக்கு? இதுக்குள்ள என்னென்ன பவர் இருக்கு, அதெல்லாம் இப்போதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அரசியல்லாம் நிறையா இருக்குல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிஎம் ஆயிட்டாங்க, அசம்பிளிக்குள்ள போய் அதை பார்க்கலான்னு பார்த்தா இதெல்லாம் வருது. அங்கேயும் சண்டை போடுறாங்க.
என்னங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு அசம்பிளி பரவாயில்ல போல இருக்கு. யாரு இங்க இருக்கு? நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். நாங்கள் தான் நாகப்பதினி வம்சத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் தான் மூத்தகுடி மக்கள். எது? பாவிகளா, ஐயோ. டேய், உங்க மத்தியில வளாம முடியாதா? டேய், நான் காசு கொடுத்து வாங்குனேடா. நான் காசு கொடுத்து வாங்குனது. என்னங்க பிரச்சனை? நான் வாங்குனது. நீங்க வாங்குனீங்க. மொட்டேன்னு சொல்லு, மொட்டேன்னு. அப்ப நான் வாங்குனது. ஐயோ, வாங்குனீங்க. ஏ மாப்ள, சாவு இங்க வச்சா பத்தாவல. நம்ம பெட்டல வச்சு அடிக்கிறோம். அட பாவிகளா, என்னடா நடக்குதுங்க? மேயருக்கு ஒரு மரியாதை இல்லை. புரோட்டோகால் எல்லாம் வெளியே தானே. என்னங்க அது மைக் எதுவும் கண்டுபிடிக்குது. நீங்க 2 பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. சண்டை போற கடை வந்திருக்கீங்க. அதானே நான் போறேன். ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. இதுக்கு மேல நீ பேச வந்து போடா உனக்கு. ஏம்மா போதும் வீட்டுக்கு கிளம்பு. இந்த மாதிரி நிறைய பேர் ஏஐல த்ரிஷாவை தூக்கிட்டு போற மாதிரியும் குறுக்கால பூந்து விஜயை காப்பாத்துறேங்கிற மாதிரி. அதுதான் நான் கேட்குறேன், ஏன் த்ரிஷாவை மட்டும் அடிக்கிறீங்க? ஏன் வந்து இதே மாதிரி விஜயை கடத்திட்டு போய் த்ரிஷாவை காப்பாத்துங்க. தெரியல, ஏன்னா விஜயை நிறைய பேருக்கு பிடிக்குங்கிறதுனால த்ரிஷா மேல தப்புங்கிற மாதிரி வருது. 2 பேர் மேல தானே தப்பு இருக்கு. அப்படி பார்த்தா 2 பேரையும் போட்டு அடிங்க. தெரியல. ஆனா காலையில தான் அப்படிங்கிறதுக்கு ஃபயர் விட்டோம். பாவா சிரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல 2 பேர் மேலேயும் தான் தப்பு. இப்போ டிவோர்ஸ் அது இதுன்னா ஒஃபிஷியலாக அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒஃபிஷியலாக இருங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறது தெரியல. அது எல்லாம் அப்படி இழுபட்டுக்கிட்டே இருக்கு. எனிவேஸ், வீடியோ டுடே ட்ரெண்டிங்கோட ட்ரால் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. விஜய் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனி வீடியோ வந்து நம்ம டெய்லி ஒன்று பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.